வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்பிஎல்வி ஐபிஎல்வி அப்படி நம்ம பார்க்க போறோம். ஸோ என்பிஎல்வி ஐபிஎல்வினா என்ன? இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக சில்லர், நீங்கள் வந்து ஒரு நீங்கள் ஒரு ஏர் கூல்டு சில்லராக இருக்கட்டும், இல்லை வாட்டர் கூல்டு சில்லராக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு சில்லர் யூஸ் பண்ணாலும் இந்த டேர்ம் வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஐபிஎல்வி வேல்யூ எவ்வளவு, என்பி வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி சிஓபி அண்ட் இஆர்னா என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. சிஓபி அப்படின்னா என்ன? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் வந்து சிஓபி. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் சிஓபி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் பை இன்புட், சரிங்களா? அவுட்புட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் அவுட்புட் பை எலக்ட்ரிக்கல் பவர் இன்புட், அதுக்குள்ள ரேஷியோ தான் சிஓபின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுவோம். எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஷியோ அப்படின்னா என்னன்னா கூலிங் அவுட்புட் பை எலக்ட்ரிக்கல் இன்புட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி ஃபார் கூலிங் யூனிட் கூட சொல்லலாம். ஏன்னா கூலிங் அவுட்புட் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈவன் ரெஃப்ரிஜரேட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ஏசி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்குள்ள என்ன பண்ணுறீங்க? எலக்ட்ரிக்கல் இன்புட், மெக்கானிக்கல் அவுட்புட், ஐ மீன் ரெஃப்ரிஜரேஷன் அவுட்புட், சரிங்களா? ஸோ அதான் வந்து அந்த கூலிங் அவுட்புட் கொடுக்கறதுக்கு தான் வந்து இஆர் சொல்லுவோம். ஸோ இந்த சிஓபி அண்ட் இஆர் which is used to describe the efficiency of the equipment at always at full load condition. Okay, it is not in part load. Part load sense 50%, 25%, 75%, they are not described. Okay, so in the COP and ER அப்படின்றது energy efficient ratio சொல்லுவாங்க. ER னா அந்த அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100%ல எவ்வளவு அந்த எக்யூப்மெண்ட் வந்து எஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்றத பத்தி தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. பட் வேர் இட் இஸ் இன் NPLV and IPLV அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் லோட் வேல்யூ வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்பிஎல்வி அப்படின்னா நான் ஸ்டாண்டர்ட் பார்ட் லோட் வேல்யூ அப்படின்றது ஃபுல் ஃபார்ம். ஐபிஎல்வி அப்படின்னா இன்டெகிரேட்டட் பார்ட் லோட் வேல்யூ அப்படின்னு சொல்றது, சரிங்களா? ஸோ இப்போ ஐபிஎல்வி அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் வருவோம். ஐபிஎல்வினா இன்டெகிரேட்டட் பார்ட் லோட் வேல்யூ. அந்த இன்டெகிரேட்டட் பார்ட் லோட் வேல்யூ இஸ் யூஸ்டு டு கால்குலேட் த எஃபிஷியன்சி ஆஃப் த எக்யூப்மெண்ட் வைல் த எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டிங் அட் 100%, 75%, 50%, 25%. அதாவது 100%லையும் 75%, 50%, 25%ல எக்யூப்மெண்ட் ஆப்ரேட் பண்ணும்போது வர எஃபிஷியன்சியை தான் நம்ம வந்து ஐபிஎல்வி, அந்த டோட்டல் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கும் போது என்பிஎல்வியும் சரி ஐபிஎல்வியும் சரி. ஆனால் ஐபிஎல்வி அப்படின்றது தான் இந்த டேர்ம் நான் சொன்ன அந்த 100%, 75%, 50%. அதில் இது வந்து மேனுஃபேக்சரர் கொடுக்கறது தான் ஐபிஎல்வி. மேனுஃபேக்சரர் ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு சில்லர் ஒன்று, ஏர் கூல்டு சில்லராக இருக்கட்டும், வாட்டர் கூல்டு சில்லராக இருக்கட்டும், அவங்க வந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் செல்லில் வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இந்த டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது கொடுக்குற வேல்யூ தான் வந்து ஐபிஎல்வி. ஸோ ஆனால் நான் வந்து அதே சில்லரை நான் என்னுடைய சைட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போய் அப்டேட் பண்ணும்போது அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்டில் அப்டேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் என்ட்ரிங் வாட்டர் டெம்பரேச்சர், லிவிங் வாட்டர் டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கணும், இவ்வளோ இருக்கும், டெல்டா டி மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. அந்த டெல்டா டி இட் பேஸ்ட் ஆன் மை லோடுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து நம்ம கொஞ்சம் முன்ன பண்ணி டிஃபர் ஆகும். அதுமாதிரி ஃப்ளோவும் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 500 GPM கொடுக்கணும் அப்படின்னாங்கன்னா அந்த 500 GPM கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ கொஞ்சம் முன்ன பண்ண அந்த ஃப்ளோ ரேட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இன்னொன்று ஆம்பியன்ட்டை நம்ம டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 35%, 50%, சரி ஒரு 35 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ், 20 டிகிரி செல்சியஸ்லாம் பண்ணுவாங்க. பட் வேற இன் அவர் தமிழ்நாடு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆம்பியன் டெம்பரேச்சர் என்னன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பேராமீட்டர் மாறும். ஸோ ஐபிஎல்வி அப்படின்றது மேனுஃபேக்சர் சைட்லேருந்து கொடுக்கறது. அது வந்து பார்த்தீங்கன்னா 100%, 75%, 25% இதில் வந்து கண்டுபிடிக்கிற அந்த ஓவரால் வேல்யூ தான் ஐபிஎல்வி. என்பிஎல்வி அப்படின்னா நீங்கள் வந்து சைட் கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது கண்டுபிடிக்கிற வேல்யூ. இது என்னன்னா இந்த 4 கண்டிஷன் நான் சொன்ன இந்த மேனுஃபேக்சர் கொடுக்குற கண்டிஷனில் ஆப்ரேட் பண்ண முடியாமல் நீங்கள் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பண்ணுவீங்க. அதுக்கு தான் வந்து என்பிஎல்வின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதாவது டேபிளர் காலம் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணதை விட கொஞ்சம் ஃப்ளோ ரேட் இன்க்ரீஸ் பண்ணியோ இல்லை ஆவரேஜ் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணியோ ஏதாவது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து நான் ஸ்டாண்டர்ட் பார்ட் லோட் வேல்யூன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ ஜஸ்ட் வீடியோவில் போவோம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஐபிஎல்வி அப்படின்னா இன்டெகிரேட்டட் பார்ட் லோட் வேல்யூ, என்பிஎல்வினா நான் ஸ்டாண்டர்ட் பார்ட் லோட் வேல்யூ. ஸோ இந்த ஐபிஎல்வி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் டெவலப்டு பை ஏஹெச்ஆர்ஐ. ஏஹெச்ஆர்ஐ அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்வாங்க. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஏஹெச்ஆர்ஐ வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இருக்கணும், எப்படி போகணும் வரணும், எப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றாங்க ஏஹெச்ஆர்ஐ அப்படின்றவங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஐபிஎல்வி என்பிஎல்வி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா ஐபிஎல்வி ஆர் என்பிஎல்வி கண்டுபிடிக்க ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா 0.01A plus 0.42B plus 0.45C plus 0.12D. Okay, so 0.01A, 0.42B, C, D. So where it is A, B, C, D, what?
இது வந்து பார்த்தீங்கன்னா COPREER at 100%. 100%ல COP வேல்யூ என்ன இருக்கோ அதான் அந்த A ஓட வேல்யூ. சரிங்களா? B ஓட வேல்யூ COPEER at 75% என்ன இருக்கோ அதான் B ஓட வேல்யூ. ஸோ COPER at 50% என்ன வேல்யூ அதான் C ஓட வேல்யூ. COP and ER at 25% என்னவோ அதான் D ஓட வேல்யூ. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ABCD உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா IPLV உங்களுக்கு என்ன வேல்யூன்னு சொல்லி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ சப்போஸ் நான் என்னுடைய வேல்யூ IPLV வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 வருதுன்னு யூனிட்லெஸ் இது. சரிங்களா? ஒரு 7 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மை LPLV என்ன வரும் அப்படின்னா 07, இது கம்மியாக தான் வரும். ஏன்னா இது வந்து அவங்க ஆப்ரேட் கண்டுபிடிக்கிறது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 6.5 வந்து வேரி ஆகும். சரிங்களா? இது ரிமைன் 7 வந்து வராது, 6 to 6.5 வந்து வரும் NPLV. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து மேனுஃபேக்சரர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு டேபிளர் காலம் போட்டு பர்சன்டேஜ் ஆஃப் லோடு எவ்வளவு, கெப்பாசிட்டி எவ்வளவு, என்ட்ரிங் வாட்டர் டெம்பரேச்சர், லிவிங் வாட்டர் டெம்பரேச்சர், ஃப்ளோ, வாட்டர் ப்ரெஷர் ட்ராப், ஆம்பியன், கிலோவாட், எஃபிஷியன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் COP. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 100%ல எவ்வளவு டன் எடுக்கும், எவ்வளவு வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கணும், வாட்டர் லிவிங் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும், ஃப்ளோ ரேட் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், ப்ரெஷர் ட்ராப் எவ்வளோ வரும், ஆம்பியன்ட் அந்த டைமில் எவ்வளோ இருக்கணும், கிலோவாட் எவ்வளோ இருக்கணும், அப்போ தான் இந்த எஃபிஷியன்சி கிடைக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் சைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி இதில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 10% லோட் பண்ணுவீங்க, இல்லை 40% லோட் பண்ணுவீங்க, கெப்பாசிட்டி வேற மாறும், வாட்டர் என்ட்ரிங் வாட்டர் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டாக இருக்கும், லிவிங் வாட்டர் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டாக இருக்கும், ஃப்ளோ ரேட் டிஃப்ரெண்டாக இருக்கும். உங்களோட ஆம்பியன்ட் மெனாட் இங்கே பாருங்க, ஆம்பியன்ட்லாம் என்ன போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க, 35. ஸோ இதெல்லாம் இருக்காது. ஆம்பியன்ட்லாம் உங்களுக்கு 35 to 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம உன்னோட ஆம்பியன்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போடணும். சரிங்களா? ஸோ இது COP அண்ட் IPLV NPLV யோட ஃபார்முலா, இது ஜென்ரிக் ஃபார்முலா. அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் COP ER எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ ஜென்ரலாக வந்து COP அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும். COP அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அவுட்புட் பை இன்புட் சொன்னேன். ஸோ அவுட்புட் பை இன்புட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே யூனிட்டுக்கு கொண்டு வந்துடணும். COP இஸ் யூனிட்லெஸ். சரிங்களா? ஸோ அவுட்புட் அப்படின்னா இப்போ ஒரு AC எடுத்துட்டீங்க, ஒரு சில்லர் எடுத்துட்டீங்கன்னா சில்லருடைய அவுட்புட் என்ன உங்களுக்கு டன்னேஜ். ஸோ சப்போஸ் இங்கே வந்து ஒரு 195 டன் சொல்லி இருக்கு அப்படின்னா அந்த 1.5 TR டிவைடட் பை இன்புட் எவ்வளவு, கிலோவாட், 219 கிலோவாட். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கு. பட் வேற வேற கிலோவாட் டிஃபரெண்ட்ல இருக்கு. ஒன்று என்ன பண்ணுங்க, இதை கிலோவாட்டுக்கு மாத்துங்க, அதர்வைஸ் இதை என்ன பண்ணுங்க TRக்கு மாத்துங்க. மாற்றி நீங்க ரெண்டும் வந்து டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து இது இங்க இருக்கிற COP வேல்யூ வரும். சரிங்களா? ஸோ யூனிட்லெஸ் ஒன்று இது கிலோவாட்டுக்கு மாற்றணும், அதர்வைஸ் யூ ஹவ் டு கன்வெர்ட் TR. ஒன்று TRக்கு ஃபுல்லாக மாற்றி COP பாருங்க, இல்லை கிலோவாட்டுக்கு மாற்றி பாருங்க. சரிங்களா? ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு COP ER கொடுத்துருந்தாங்கன்னா இது சப்போஸ் உங்களுக்கு IPLV NPLV வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் பர் TRல கொடுத்துட்டாங்க. கிலோவாட் பர் TR மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கிலோவாட் பர் TRல கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னன்னா IPLV NPLV என்ன வரும் அப்படின்னா 1 divided by 0.01A plus 0.42B plus 0.45C plus 0.12D, where A, B, C, D என்னவா இருக்கும் அப்படின்னா kilowatt per TR at 100%, 50%, at 25, sorry, yeah, this is a 75%, and then it is a 50% kilowatt per TR at 25%. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து IPLV NPLV கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ என்ன பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IPLV அப்படின்னா இன்டெகிரேட்டட் பார்ட் ஒர்க் வேல்யூ, அது மேனுஃபேக்சர் சைடில் கொடுக்குறது. அதோட எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100%, 75%, 50%, 25% கண்டுபிடிக்கிற அந்த ஓவரால் வேல்யூ வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். பட் வேற இட் இஸ் NPLV அந்த ஸ்டேஜில் இல்லாமல் நீங்கள் வேற ஃப்ளோ ரேட் வேற டிசைன் பண்ணதுக்கு இல்லாமல் நீங்கள் பண்ணுவீங்க சைட் கண்டிஷனுக்கு ஏற்றபடி. ஸோ அப்படி கண்டுபிடிக்கிறது தான் வந்து NPLV. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ IPLV NPLV தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிங்க. இது எல்லாமே AHRI அப்படின்றவங்க தான் வந்து இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து
சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்லியிருக்காங்கன்றதை விட அவங்க தான் வந்து தட் இஸ் த பர்ஃபார்மன்ஸ் characteristics developed by AHRI. சரிங்களா? ஸோ AHRI அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் ஹீட்டிங் ரெஃப்ரிஜரேஷன் இன்ஸ்டியூட். அவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சிஓபினா என்ன, இஆர்னா என்ன, எஸ்இஆர்னா என்ன, அது எப்படி கண்டுபிடிக்கணும், ஸோ அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ. பை.